அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களுக்காக அற்புதமான இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது 1/10/2024 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பரிபூர்ணமாக முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலே சூரியனுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த மாதம் என்பது அற்புதமான சூழ்நிலையிலே அமைய போகின்ற ராசி பலன். அக்டோபர் ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைந்து அவருடைய பார்வை என்பது 10ஆம் இடத்திலே பார்க்கின்ற பார்வை. அது மட்டுமல்லாது முயற்சி சாணாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் கேது பகவானும் 3 கிரகங்கள் மட்டுமல்லாது செவ்வாய் பகவான் லக்கணத்திலேயே இருக்கின்றது என்பது தேவையில்லாத சகோதரனிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லதொரு அமைப்பாகவும், அதுவும் இந்த மாதம் 15 தேதி வரையில் செவ்வாய் பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்திலேயே பயிற்சியாகின்ற பொழுது வாக்குகளிலே குடும்பங்களிலே சற்று கவனம் நிதானமாக பேச வேண்டும். படபடவென்று தேவையில்லாமல் பேசி தனத்தை பொருளாதாரத்தை இழக்க நேருகின்ற ஒரு அமைப்பு அந்த இடங்களிலே செவ்வாய் பகவான் நீச்சமடைகின்ற ஒரு அமைப்பும் இருக்க போகின்றது. மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்காக இது ஒரு காற்று ராசி. புயல் காற்றை போன்று மின்னுகின்ற காலபுருஷ தத்துவத்தின் 3வது இடத்தில் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஸ்தானத்திலே சகோதரனின் அன்பு ஆதரவுகள், தாயின் அன்புகள், நண்பர்களின் அன்பு ஆதரவுகளை ஒட்டியே உங்களுடைய நடைப்பயணம் என்பது இந்த மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதிலே நுட்பமான சிந்தனை உடையவர்கள், தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள். புதன் பகவான் புத்திகாரகனுடைய ராசியிலேயே பிறந்த உங்களுக்காக இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது கோச்சார ராசியாக சிம்ம ராசியிலேயே அமைகின்றது. 2ஆம் இடத்ததிபதி ஸ்தானாதிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணங்களிலேயே இந்த மாதம் என்பது சிம்மாசனத்திலே அமர்கின்ற சந்திர பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய 3ஆம் பாதத்திலே பூரம் 3ஆம் பாதத்திலே அமர்கின்றது என்பது மிகவும் அற்புதமான உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே நவாம்சம் அமைந்து இந்த கோச்சார கிரகம் நட்சத்திரம் என்பது அமைகின்றதுனாலே அற்புதமான தன வாக்கு குடும்பஸ்தானங்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் அனைத்தும் சகோதரனின் அன்பு ஆதரவுகளை ஒட்டியே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லாது தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் கேந்திர சாணங்களிலே பலம்பட்டும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் 9ஆம் இடத்திலே இருந்து முயற்சி சாணங்களில் பார்க்கின்ற பார்வையும் அற்புதமான உங்களுடைய உறவினர்களின் அன்பு ஆதரவுகள், தாய் தகப்பன் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு ஏற்ற அற்புதமான ராசி பலனாக இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே ராசிநாதன் இருக்கின்ற பொழுது அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அன்பு ஆதரவு அனைத்தும் தொழில்களிலே சிந்தனை செல்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைகின்ற இது ஒரு காற்றாசியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் இங்கே வியாபார ஸ்தலங்களுக்காக சென்று வருகின்றவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசி என்றாலே ஒரு காற்று ராசி. புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் 4ஆம் இடத்ததிபதியாகவும் புதன் பகவானை வீட்டு இருக்கின்ற இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது மிகவும் பரிபூர்ணமான வீடு வாகனம் சொத்து சுகங்களாக எதுவாக இருந்தாலும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. காரணம், முயற்சி சாணாதிபதி 4ஆம் இடத்திலேயே புதன் சூரியன் 3 கிரக சேர்க்கை மட்டுமல்லாது 12ஆம் இடத்திலே இருந்து குரு பகவான் 7 10 7 கூட்டாளி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடிய இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து இங்கே கேது சூரியன் புதன் செவ்வாய் என்பது 4 கிரக சேர்க்கையிலேயும் மொத்தத்தில் 5 கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது உங்களுடைய சுகசானம், வீடு வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் அனைத்திலையும் இது ஒரு மண் ராசியை பற்றி குறிக்கின்ற
நிலங்களை பற்றி குறிக்கின்ற ஒரு ராசியாக இருக்கின்ற பொழுது இந்த இடங்களிலே செவ்வாய் பகவானும் பார்க்கின்ற பொழுது இங்கே மண்மனைகள் வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான அக்டோபர் மாத ராசி பலனாக இருக்கின்றது. ராசிநாதனே 4ஆம் இடத்தில் இருக்கின்றது மற்றும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற அமைப்பு மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. லாபாதிபதியும் லக்ன கேந்திரம் ஏறி இருக்கின்றதும் இந்த லாபாதிபதி செவ்வாய் பகவான் சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை மட்டுமல்லாது 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றதும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இங்கே 8ஆம் இடத்தை செவ்வாயும் குருவும் பார்க்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி பார்ப்பதற்கும் அற்புதமான ஒரு யோக பலனை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த கோச்சார நட்சத்திரம் என்பது 2ஆம் இடத்ததிபதி தாய்காரகன் சந்திர பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களிலே சகோதர ஸ்தானங்களிலே சிம்மாசனத்திலே அமர்ந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய லாபஸ்தானத்திலே இந்த ஆரம்ப மாதம் என்பது எதிர்பார்க்கின்ற அனைத்தும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியாக இருந்தாலும் பொருளாதாரங்கள் குடும்பங்கள் வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் முயற்சிகளிலே இருந்து இந்த மாதம் என்பது துவங்குகின்றதுனாலேயும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு அக்டோபர் மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு மிதுன ராசி என்றாலே மிகவும் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஸ்தானம் என்ற இடத்திலேயே இருந்து உங்களுடைய 7ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது நடக்காத பிரச்சனைகள் அனைத்தும் புரியாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகள் எதுவாக இருந்தாலும் சற்று இந்த காலகட்டங்களிலே நல்லதொரு வாய்ப்புகளையும் அற்புதமான யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் கூட்டாளி மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ருணரோண சத்ருசானாதிபதி 11ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் வீட்டு இருக்கின்ற அற்புதமான இந்த அமைப்பும் என்பதும் இங்கே 4 கிரகங்கள் என்பது கிட்டத்தட்ட அனைத்தும் உங்களுடைய வாக்கு ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. குடும்ப ஸ்தானங்கள் பலமாகவும் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலேயும் செவ்வாய் நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் இங்கே லக்ன கேந்திரம் ஏறி இங்கே ராசியிலேயே அமர்ந்து இந்த மாதம் 15 நாள் கிட்டத்தட்ட 20 நாள் வரையில் உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற பூமி மனை சகோதர சாணம் பலமாக இருந்து நல்லதொரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற அற்புதமான உங்களுடைய உணர்வுக்கு ஏற்ற கிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது கோச்சார கிரகங்கள் அற்புதமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த கோச்சார நட்சத்திரம் பூர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரகன் அவர் உங்களுக்கு ஆட்சி முகத்திரிகோணம் அடைந்து 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கின்ற உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமான முயற்சிகள் சகோதர ஸ்தானம் சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. இங்கே 11ஆம் இடத்ததிபதி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே லக்ன கேந்திரம் ஏறி உங்களுடைய 4ஆம் இடத்தில் வீடு வாசன வண்டி 7ஆம் இடத்தை மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தையும் பார்வை செய்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாயும் குருவும் பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத நல்லதொரு லாபங்களையும் வெளிநாட்டு யோகங்களும் கொடுக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருகின்றதற்கு நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்கின்றது. 9ஆம் இடத்தில் 9ஆம் இடத்திலே இருந்தும் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களிலே தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் கேதுவை குருவின் பார்வையில் இருக்கின்ற பொழுது இங்கே தாய்மார்களுக்கு நல்லதொரு உயர்வுகளும் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மேன்மைகளும் பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே 9ஆம் இடத்ததிபதி வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே தகப்பனார்களில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது சென்று கொண்டு இருக்கின்றது. மிகவும் அற்புதமான இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களிலே 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற போது தொழில்களிலே அபாரமாக புது புது நுட்பங்களை கண்டறிந்து தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களும் 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது புது புது வேலைகளில் செய்யக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களும் அந்த 10ஆம் இடத்ததிபதியும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலேயும் செவ்வாய் பகவான் லக்ன கேந்திர ஏடி உங்களுக்கு அடுத்து 2ஆம் இடத்திலேயே நீச்சம் பெறுகின்றது என்பது மாச கடைசியில் சற்று வாக்கு சாணங்களாக இருந்தாலும் குடும்ப சாணங்களிலே பேசும் பொழுது சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட இந்த மாதம் கடைசியில் ஒரு சில சகோதர சகோதரிகளிடமிருந்து வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இந்த மாதத்திலே குருவின் பார்வை
4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே விழுகின்றது மட்டுமல்லாது, இந்த 4ஆம் இடம் சுகம் என்று சொல்லக்கூடியது வீடு, வாகனம், வண்டி, தாய்மார்களை பற்றி குறிக்கக்கூடிய, சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளை பெறுகின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது. 9ஆம் இடத்திலே 9ஆம் இடத்திலே ஆட்சி ஒளியில் மூலத்திரிகோணம் அடைகின்ற பார்வை, சனியின் பார்வை. அது மட்டுமல்லாது 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது நோயின் வம்பு வழக்கு கடன்களாக இருந்தாலும் அதிலே வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு. இங்கே ராசிநாதன் வலுவாக கேந்திர மூலத்திரிகோணம் அடைந்து 4ஆம் இடத்திலே கேந்திரத்தில் இருந்தாலும் அவர் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அடைகின்ற இந்த அமைப்பு என்பது இந்த மாதத்தில் 17 தேதிக்கு பிறகு 18ஆம் தேதி அவர் பஞ்சமஸ்தானத்திலேயே செல்கின்றதும், சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் பயிற்சி செய்கின்றது. இதுவும் 15 நாளைக்கு பிறகு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வெளிநாடு வெளியூர் செல்கின்றது, பிரயாணங்கள் சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது, அதுவும் செவ்வாய்க்கிழமையிலே 6-11 என்று சொல்லக்கூடிய ருணரோண சத்ரு சாணாதிபதி ராசியிலே இருந்து உங்களுக்கு தீராத வம்பு வழக்காக இருந்தாலும், சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் இருந்தாலும் அதிகமாக சகோதரர்களிடம் இருந்து கோபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லதொரு அமைப்பு. செவ்வாயின் பலன் என்பது கிட்டத்தட்ட இந்த மாதங்கள் உங்களுக்கு 20 தேதி வரையில் ராசியிலே உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் கிடைக்கின்றதுனாலேயும், அவர் குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான படிப்பு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு குழந்தைகளை அனுப்புவதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக, கணவன் மனைவிகள் வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் பிரயாணங்கள் செய்கின்றதற்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தத்தில் இந்த மாதத்தில் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக வெளிநாடு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி புதன் பகவானும் இங்கே 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் காற்று ராசிக்கு வருகின்ற பொழுது இங்கே வெளிநாடு சென்று வருகின்றதற்கு, வெளிநாடு விசா சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கும் தொழில் மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது, அதுவும் 6ஆம் இடம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே செல்கின்றதுனாலையும் 2ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் முயற்சி ஸ்தானங்களிலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்றதுனாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சகோதர சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது மட்டுமல்லாது, தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் கூறுகின்றது. 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை மட்டுமல்லாது 8ஆம் இடத்திலே இருக்கின்றது. கணவன் மனைவிகளிலே வம்பு வழக்கு இருப்பவர்களுக்கு ஒரு தீர்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் என்பது மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி விரையாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சொந்த ராசியிலே உங்களுடைய சிந்தனைகள் அடைத்தும் அழகு துறைகள் சம்பந்தப்பட்ட வீடுகளிலே பூர்வ புண்ணியஸ்தானங்களிலே குருவின் அருள் கிடைத்து உங்களுடைய குருவின் அருள் கடாட்சம் கிடைக்கின்றதுனாலே பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே தொழில்களிலே நல்லதொரு தொழில் மேன்மைகளையும் கொடுக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதியும் ராசியிலே இருந்து உங்களுடைய சுகஸ்தானம் மண்மனை வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. ராசிநாதனும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் அற்புதமான 12ஆம் இடத்தில் 7ஆம் இடத்த அதிபதி மறைந்திருந்தாலும் உங்களுடைய பார்வை குருவின் பரிபூர்ணமாக செவ்வாய் கிரகத்தின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே அதுவும் அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் என்பது மிகவும் பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. மிதுன ராசி என்றாலே மிகவும் புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு புத்திகாரகன் பலமாக இங்கு 4ஆம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே பலமிட்டு, அது சூரியனுடைய முயற்சி சாணாதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் சூரியன் புதன் 2 கிரகங்களும் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே வீட்டிருக்கின்ற பொழுதும், பஞ்சமாதிபதியும் 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரையில் ஒரே இடத்தில் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும், வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வருகின்றதற்கு விசா கிடைக்காதவர்களுக்கும் விசா கிடைக்கக்கூடிய மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, காற்று ராசியில் பிறந்தவர்கள் காற்று போல் சென்று வருகின்றதற்கு சுறுசுறுப்பு, வேகம், அமைதி, அதிகமான கோபங்கள் இருக்கின்றது. செவ்வாய் பகவான் இங்கே ராசியிலே இருக்கின்றதுனாலே கோபம் நிதானமாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளிடமிருந்து அன்பு ஆதரவுகளை பின்பற்றுபவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்கின்ற இந்த அற்புதமான அமைப்புகளிலே நல்லதொரு மாற்றங்களையும்
உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மிதன ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாதம் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் பரிபூரணமாக இருக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.